இன்னைக்கு பர்த்டே, புது ட்ரெஸ் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணலாம்னு இருக்கோம். அதுதான் கடைக்கு போய் கேக் டிஃபன் ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம்ல, அதனாலதான் மதசாவுக்கு வரல. என்னது பர்த்டேவா? அதை ஏண்டி பர்த்டேவான்னு இருக்கிற? பர்த்டேவெல்லாம் கொண்டாட கூடாது. முன்னாடி பர்த்டே கொண்டாட கூடாதுன்னு சொல்றேன். புது ட்ரெஸ் போட்டு சந்தோஷமா செலிப்ரேஷன் பண்றோம்ல, இது என்ன தப்பா? முதல்ல பிறந்த நாள் சந்தோஷமான நாள்னு சொல்றது தப்பு. கரெக்டா சொல்றதா இருந்தா பிறந்த நாள் துக்க நாள்னு தான் சொல்லணும். நடி சொல்ற பார்த்து சொல்லி, நம்ம பெண்கள் எல்லாருமே இங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க. பர்த்டே செலிப்ரேஷன் பண்றதுல அவங்கள அடிச்சுக்கிற ஆளே இல்ல. அவங்க உட்கார்ந்து இருக்கப்பவே பர்த்டே துக்க நாள்னு சொல்ற. அப்புறம் ஏதாவது செய்ய போறாங்க பாத்துக்க. என்ன யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, யாருக்கும் பயப்பட மாட்டேன். என்னடி திரும்ப திரும்ப அதுவே சொல்ற? உலகத்துல எல்லாரும் கிராண்டா கொண்டாடுறாங்க. எல்லாரும் கொண்டாடுறதுனால அது கொண்டாட்டம் ஆயிடுமா? சரிடி, பிறந்தநாள் துக்க நாள்னு சொல்றியே, ஏதோ லாஜிக் இருக்கா? லாஜிக் தானே கேட்கிற? உன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு, அதுல 100 ரூபாய் காணா போயிட்டா கவலைப்படுவியா இல்லையா? அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு? அல்லாஹ் உனக்கு 70 வயசு கொடுத்திருக்கானே, வச்சுக்கோ. என்னது 70 வயசா? சரி சரி, கவலைப்படாத. அல்லாஹ் உனக்கும் நாம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளை தருவானாக. ஆமென். சரிடி, எனக்கெல்லாம் துவா இல்லையா? சரி சரி, கவலைப்படாத. அல்லாஹ் நம்ம தோஃபிக்காக்கு நல்ல கணவனை கொடுத்து சாலிகளோடு பாரம்பரியங்களோடு சந்தோஷமா வாழ வைப்பானாக. ஆமீன் ஆமீன். என்னடி ஆமீனெல்லாம் பலமா இருக்கே? சரி சரி, விஷயத்துக்கு வர. அல்லாஹ் உனக்கு 100 வயசு கொடுத்திருக்கான். அதுல ஒரு வருஷம் போயிடுச்சு ஐயா, ஒரு வருஷம் போயிடுச்சு ரூம் போட்டு அழுவியா அல்லது ஜாலியா செலிப்ரேஷன் பண்ணுவியா? ஒரு வயசு போச்சு கவலைதான் பட முடியும், எப்படி சந்தோஷப்பட முடியும்? இப்ப சொல்ல பிறந்த நாள்லாம் என்னன்னு. அல்லாஹ் உனக்கு கொடுத்த ஆயுளை ஒரு வருஷம் போயிடுச்சு கவலைதான் பட முடியும். ஆமா ஆமா, பிறந்த நாள் என்பதே துக்கமான நாள் தான். சரிடி, வாங்கின கேக்க என்ன செய்யறது? அது யாழைக்கு கொடுத்துரு. அம்மா கேட்டா கூடாதுன்னு சொல்லிடு. நம்ம தாய்மார்கள் சொன்னா கேட்டுக்கிடுவாங்க. கேட்டுக்கிடுவீங்களா? சரிடி, பிறந்த நாள் அப்ப ஏதாவது செய்யலாமா? செய்யலாமே. என்ன செய்யலாம்? பிறந்த நாள் அப்ப நோன்பு வைக்கலாம். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளான திங்கட்கிழமை நோன்பு வைப்பார்கள். அது வார நோன்பு வைப்பார்கள். அன்று சதகா செய்யலாம். சரிடி, இனி பிறந்த நாள் அன்று கேக் வெட்டி கொண்டாட மாதிரி நல்ல விஷயம் சொன்ன உனக்கு அல்லாஹ் நற்கூலி தருவானாக. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சொன்னது